நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎம்கே பார்த்திங்கன்னா 1977க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் பொதுக்குழு, இந்த கட்சி சம்பந்தமான பொதுக்குழு அங்கே நடக்க போகுது. அதில் நேற்று ஸ்டாலின் அந்த பொதுக்குழு கலந்து கொள்வதற்காக காரில் போகும்போது டெட்டு பேப்பர் 1 நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற நமது ஆசிரியர்கள் பார்த்தோன்னா ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்று அளித்திருக்கிறாங்க. அந்த கோரிக்கை மனு என்னென்ன இருந்திருக்குன்னா, ஒரு 5000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் தற்காலிகமாக ஆசிரியர்களை நிரப்ப போகிறாங்க. இந்த தற்காலிக ஆசிரியர் டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர் நியமித்து அவங்க பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை மனு அளிச்சிருக்காங்க. நண்பர்களே, உண்மையாக அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போது எஸ்ஜிடி இந்த இடைநிலை ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா அந்த காலி பணியிடத்தில் தற்காலிகமாக ஆசிரியர்களை தேர்வு செய்ய போகிறாங்க. அதால் இந்த கோரிக்கை மனு அளித்தது உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இது அரசு நம்ம என்ன பண்ணால் கவனத்தில் கொண்டு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கும் போது இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நாமளும் ஒரு முறை கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு. அதே மாதிரி பிற்காலத்தில் கண்டிப்பாக அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.